தங்கராஜும் சுரேஷோட அம்மா அப்பாவும் வரதை பார்த்துட்டு சுரேஷ் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. என்னடா என்ன தாண்டா பிரச்சனை, அவள் நிம்மதியாகவே நம்மளை வாழ விட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா இங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, இங்கே ரொம்ப பேச வேணாம், பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆமாம் அம்மா அத்தை, இங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லாருமே இங்கே வாங்க வாங்க அப்படின்னோடனே சார் என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை சார், எல்லா தப்பும் இவ பண்ணதான் சார், இவ தான் சார் கொழுப்பு எடுத்து போய் வீட்டை விட்டு போனா, நாங்களாம் அனுப்பல சார், இவ பொய் சொல்கிறா சார், இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார், இவெல்லாம் மோசமானவ சார், வீட்டுக்கும் அடங்க மாட்டா புருஷனுக்கும் அடங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டை பேசிட்டே போகிறாங்க. உடனே சுரேஷை பார்த்து முறைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். உடனே அம்மா அம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படின்னோடனே அம்மா நீ அவங்க கேட்டாதாம்மா பதில் சொல்லணும், நீ பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காருமா மதியை பற்றி கொஞ்சம் அமைதியாருமா அப்படின்றாங்க. உடனே சரிடா அப்படின்னோடனே என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிறீங்க, நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு பேசிகிட்டே போகிறீங்க, ஓ இதனால தான் இவ்வளோ பிரச்சனையா, நீங்கள் தான் பிரச்சனைக்கு அடித்தளமாக இருப்பீங்க போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். ஐயோ நான்லாம் ஒன்றும் பண்ணலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அமைதியார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா நம்ம சுரேஷோட அப்பா, சார் இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணு வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை சார் அப்படின்னோடனே யார் மேலே தப்பு இருக்குன்னு நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிறோம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சார் அது சார் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார். இல்லை சார் சின்ன ஃபேமிலி பிரச்சனை தான் சுரேஷ், உங்களை நான் கேட்கல, இவங்கள தான் கேட்குறேன், சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு. சார் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆள் சரியில்லை சார், அது தேவையில்லாமல் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு அதுவே தான் சார் வீட்டு விட்டு போச்சு. ஓ அப்படியா, அப்போ சுரேஷ் வீட்டை விட்டு போக சொல்லலை மதிய அப்படின்னோடனே அப்படி பார்க்குறாங்க. என்ன எங்களுக்கு எல்லாமே தெரியும், சுரேஷ் தான் வீட்டை விட்டு மதிய போக சொல்லியிருக்காரு, அது மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் சேர்த்து தான் மதிய வெளியே அமைச்சிருக்கீங்க, இதுக்காகவே உங்களை உள்ளே தூக்கி வைக்கட்டுமா அப்படின்றார் இன்ஸ்பெக்டர். அது கேட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க லக்ஷ்மி. உடனே அது அப்படி சொன்னோன்னே இங்கே பாருங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டு வரைக்கும் இருக்க வரைக்கும் தான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், தேவையில்லாமல் மதியை பற்றி தப்பாக பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக மதியை பார்த்து முறைக்கிறாங்க. மதியம் அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் மதி, இவங்களுக்கு என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னோடனே சார் இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார், என்னை அந்த வீட்டில் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே நாங்களா நிம்மதியாக வாழ விட மாட்டோம், நீ தான் ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வாயை திறக்கிறாங்க. உடனே என்னங்க எங்கள் முன்னாடியே அந்த பொண்ணை இந்த அதிர்ச்சிங்க, அப்போ வீட்டில் என்னென்ன மேலே பண்ணியிருப்பீங்க சார், இதெல்லாம் சரியில்லை சார், சுரேஷ் சாரும் சரி அவங்க ஆளுங்களும் சரி யாருமே இந்த பொண்ணை நிம்மதியாக அங்கே வாழ விட மாட்டாங்க போல் இருக்கு சார் அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இவங்க 3 பேருமே கேஸ் நீங்கள் கொடுத்துருக்குமா, அங்கே பாருமா சுரேஷோட சேர்த்து இவங்க 2 பேர் மேலே கேஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அமைதியாக ஐயோ இந்த பொண்ணு நம்மளே உள்ளே தள்ளிட்டு வாப்பிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மதி எதுவும் பண்ணிடாதம்மா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்காதுமா, இப்படி சொல்கிறது பத்தாது எழுதி கொடுத்தாகணும் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. தங்கராஜ் சார் நான் கொஞ்சம் பேசிக்கலாமா சார், நீங்கள் யார் சார், நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சார் இந்த குடும்பத்துக்கு, அதனால் நான் பேசி தான் நல்லாயிருக்கும், நான் சொல்கிறது கேளுங்க சார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்கள் கொஞ்சம் நாங்கள் சொல்கிறது கேளுங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் அவங்க வேண்டப்பட்டவராக கூட இருக்கலாம், அவங்க சொந்த மாமாவை கூட இருக்கலாம், ஆனால் இது இவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் உங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குது நல்லது அப்படின்றாங்க. அதுக்கிட்ட தங்கராஜ் அப்படியே பார்த்து இன்ஸ்பெக்டர் பார்த்து முறைக்கிறாரு. மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் சுரேஷ், நீங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இவங்க இது முடிவு எடுத்திருக்காங்க, உங்கள் கையில் தான் இருக்குது, இதுக்கப்புறம் உங்கள் மேலே எதுவும் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே சாரி கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை, அப்படி இல்லைனா நான் கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன், அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு பயங்கரமாக அலறி துடிக்கிறாங்க. ஐயோ வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தங்கராஜ் வேறு வழி இல்லாத மாமா, வேறு வழி இல்லை, ஒரு லெட்ரு தானே எழுதி கொடுத்துட்டு முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம், அங்கே வச்சு இது பார்த்துக்கலாம் மாப்பிள்ள, வேறு வழி இல்லாத அம்மா, வேறு வழி இல்லைம்மா அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கடிதம் எழுதி தராங்க. அடுத்து மன்னிச்சிடுமா, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, வீட்டுக்கு சேரு அப்படின்றாரு அவங்க மாமனார். அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நம்ம அழகுமதி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரிங்க இந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் எடுத்து இது கூட இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ என்னம்மா இவங்க கூட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே போகிறேங்க அப்படின்றாங்க மதி. சரி இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு சொல்லுமா, நாங்கள் பார்த்துக்குறோம், எதுக்கும் போலீஸை கூட அனுப்பிச்சி வைக்கிறோம், அதான் நல்லது அப்படின்னோடனே மதி பார்க்குறாங்க. டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே பார்த்து, இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.